ஈஸ்வரி, ராமூர்த்தி எல்லாருமே ஹாலில் இருக்காங்க. அப்போ கோபி வராரு. அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் கோபி, நீ பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, நல்லா வருவ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. என்னப்பா பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாரு, இல்லைம்மா நானும் வந்துட்டு ஃபுட்டு தான் பண்ண போகிறேன். என்னது ஃபுட்டா? என்ன உனக்கு சமையலை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி கேட்குறாரு. என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக அந்த ஃபீல்டு நல்லா போகுது, அதனால தான் நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது எழிலுக்கு. என்ன எங்கள் அம்மாவுக்கு போட்டியாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. நான் ஒன்றும் உங்கள் அம்மாவுக்கு போட்டியாலாம் வரல. உங்கள் அம்மாவை ஒரு ஆளாக நான் மதித்ததே கிடையாது. அப்புறம் நான் எப்படி போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. இது எல்லாமே அப்படியே உட்காந்து பாக்கியா கேட்டுட்ருக்காங்க. இவர் பாருமா என்ன பண்ணுறாரு, எதுவுமே பேசாத அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட பாக்கியா சொல்கிறாங்க. என்ன பாக்கியாவுக்கு போட்டி போட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ராமூர்த்தியும் கேட்குறாரு. இல்லை இல்லை, நான் அதெல்லாம் பண்ணலைன்னு இப்போ தான் சொன்னேன். சரிங்க விடுங்க, அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும். அவனை சமைக்க போகிறான், அவன் எல்லாத்துக்கும் ஆள் போட்டு செய்ய போகிறான், செய்யட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பாக்கியா எங்கே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்லேயே கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அது எல்லாமே கூப்பிடுறாரு. அம்மா நீங்கள் 2 பேரும் வந்து தான் எனக்கு கெஸ்ட்டே, நீங்கள் தான் வந்து என்னோடய கடையை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. இது எல்லாமே பாக்கியா பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஈஸ்வரி எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. போயிட்டு கோபியோட ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க. கூட்டம் நிறைய பேர் வராங்க. நல்லா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு நாளே என்னடா கோபி இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படி தான் இருக்கும், இந்த ஃபுட்டு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து ஆப்போசிட்டில் வராங்க. வந்துட்டு உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. பாக்கியா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எல்லா சாப்பாடும் அப்படியே இருக்குது. என்ன இது எல்லாமே அப்படியே இருக்குது, யாருமே வரலையா ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே செல்வி சொல்கிறாங்க, ஆமாக்கா யாருமே வரல, உங்கள் வீட்டுக்காரி எகுத்தா மாதிரியே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு, அதனால தான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பாக்கியா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க.